கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு சமாதானமும் சுகமும். வசனம் சங்கீதம் 122:7. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. பாருங்க, இந்த வசனம் சங்கீததாசன் தாவீது எழுதியிருக்கிறார். பாருங்களேன், இது ஒரு பயண பாடல்கள் கூட என்று சொல்லுகிறார்கள். அதாவது இஸ்ரேல் மக்கள் ஆண்டுதோறும் எருசலேமுக்கு செல்லும் பண்டிகை காலங்களில் பாடிய பாடல்கள். இவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது மனதில் மகிழ்ச்சியோடு இந்த பாடல்களை பாடுவார்களாம். யாத்ராகம் 23:17 கூட வருஷத்தில் 3 தரம் உன் ஆண் மக்கள் எல்லோரும் கர்த்தராகிய ஆண்டவருடைய சந்நிதியில் வர கடவர்கள். அப்படி அதாவது வருஷத்துக்கு 3 தடவை ஆராதனை செய்துட்டு வருவார்களாம். அதே மாதிரி உபாகம் 16:17 பார்க்கலாம். வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களில் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லோரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக காணப்பட கடவர்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறும் கையோடே வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். பாருங்க, இப்படியாக தேவனை தொழுது கொள்ளவும் ஆராதிக்கவும் ரொம்ப மகிழ்ச்சியோடு செல்வார்களாம். இஸ்ரேல் மக்கள் எருசலேமுக்கு ஆண் மக்கள் மட்டும் எருசலேமுக்கு 3 தடவை வருஷத்துக்கு போய் கொண்டாடிட்டு வருவாங்க அப்படின்ற இந்த அதிகாரம் சொல்லுகிறது. தாவீதுதாசனுக்கு ரொம்ப ஒரு வாஞ்சை என்னன்னா, தேவனை ஆராதிக்க வேணும், தொழுது கொள்ள வேணும், அவரை துதிக்க வேணும், ஒரு ஆலயத்தை கட்ட வேணும் என்று அவர் ரொம்ப வாஞ்சித்தார். ஆனாலும் அவர் கட்ட முடியல ஆலயம். தன்னுடைய மகன சாலமோன் நிமித்தம் தேவன் கட்டுகிறார். ஆனால் அவருடைய ஆத்மா தேவன் மேலே வாஞ்சியாக இருக்கிறத நம்ம சங்கீதம் 42:2 பார்க்க முடியும். என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது, நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் நிற்பேன். 4ஆம் வசனம், முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. 5ஆம் வசனத்தில், என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்று பார்க்கிறோம். 8ஆம் வசனத்தில், ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது, என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். பாருங்க, இதுதான் இன்றைக்கு நம்மளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். பாருங்க, பகற்காலத்தில் அவருடைய கிருபை நம்மளுக்கு வழி நடத்துகிறது. இரவு நேரத்தில் நாம் அவரை பாடுகிற பாட்டுனால என் வாய் நிரம்பி இருக்குது, என் ஜீவனுடைய தேவனை நோக்கி நான் விண்ணப்பம் செய்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். அப்படியாக நாமும் கூட தேவனை தொழுது கொள்ளுவோம். எருசலேம் நகரத்துக்கு எதுக்கு போகிறார்கள்னா, அங்கு ஆசாரியர்கள் லேவியர்கள் எல்லாம் நமக்கு சாட்சி கொடுப்பார்கள் என்று ரொம்ப மகிழ்ச்சியோட செல்வார்களாம். ஆண் மக்கள் பண்டிகைக்கு போகும் பொழுது ஆசாரிகள் இந்த ஆண் மக்களுக்கு தேவனுடைய பிரமாணத்தை சொல்லி கொடுப்பார்களாம். பாருங்க, கர்த்தருடைய கற்பனைகளை சொல்லி கொடுப்பார்களாம். ஒரு இஸ்ரவேல் குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுப்பார்களாம். தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று பிரமாண புத்தகத்திலிருந்து வசனங்களை வாசித்து இந்த ஆண் மக்களுக்கு சாட்சி சொல்லி கொடுப்பார்களாம். என்ன ஒரு அதிசயம் பாருங்களேன். ஆகவேதான் இவங்கெல்லாம் எருசலேமுக்கு போகிறோம், ஆண்டவருடைய சாட்சியின் வசத்தை கேட்க போகிறோம் என்ற சந்தோஷத்தோடு போவார்களாம். பாருங்கள், இந்த காலவேளையில் தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற ஒரு வாஞ்சை, உண்மையான செழிப்பை நாம் அனுபவிக்க வேண்டும். இது வெறும் பொருள் ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, ஆவிக்குரிய உறவு மற்றும் ஆவிக்குரிய காரியங்களையும் நம்ம மற்ற உறவு நல்வாழ்வும் இது அடங்குகிறது. பாருங்கள், இப்போ கர்த்தரின் செழிப்பு என்பது அவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்து எல்லா பகுதிகளிலும் மிகுதியாக வாழ்வது ஆவிக்குரிய வாழ்க்கை. பொருளாதார ஆசீர்வாதம், சரீரத்தில் சுகம், நம்ம அலங்கத்துக்குள்ளே சமாதானம், இருக்கிற இடத்துல ஒரு சமாதானம் நிரம்ப வேணும். ஒருவேளை எதிர்காலத்தை பற்றியோ அல்லது கடந்த காலத்தை பற்றி கவலைப்படுவதை விட ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு அருளுகிற அந்த கிருபை, அந்த சமாதானம், சுகத்தை அனுபவிப்பதன் மூலம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
பாருங்க எப்படி ஒரு தாவீது இதயத்தில் இந்த நகரத்துக்கான ஆசீர்வாதமும் ஜெபமும் பாடல்கள் மூலமாக இந்த கவிதையாக எழுதப்பட்டதோ, அதே போல் இன்றைக்கு நாமும் தேவன் ஜனங்களாகிய நாம் வாழுகிற இடத்துலையும் நம்ம இருக்கிற இடத்துலையும் பாருங்க சமாதானமும் இருக்கும்படியாக தேவன் அழைக்கிறார் இல்லையா. நம்ம இருக்கிற இடத்துல பாதுகாப்பாய் ஆசீர்வாதமாய் சுகமாய் இருக்கும்படியாகவும் நாம் விசுவாசிப்போம். கடினமான சூழ்நிலையில் கூட நம்ம அமைதியாய் சமாதானமாய் இருக்க தேவன் விரும்புகிறார். ஏன்னா தேவன் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறார். அன்றாட வாழ்க்கையில் நம்ம வேதாகமத்தின் கொள்கைகளை பயன்படுத்தும் பொழுது மிக சமாதானமான மற்றும் நோக்கமுள்ள வாழ்க்கைக்கு வழியாக இருக்கும். பாருங்க, இப்போ சமாதானமும் செழிப்பும் தேவனுடைய உறவு மற்றும் அவருடைய கிருபையை புரிந்து கொள்வதன் மூலம் தான் நம்மளுக்கு வருகிறது. இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் சுகம் இல்லாமல் இருப்பீர்களானால் இந்த வாக்குத்தத்தத்தை அறிக்கையிடுங்கள். என் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், என் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. பாருங்கள், நம்ம கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மை குறைவில்லை என்று பார்க்கிறோம். ஜீவனுள்ள தேவன் மேலே நம்ம எப்படி ஒரு தாவீதாசன் எப்படி தாகமாய் இருந்து வாஞ்சியாய் இருந்து ஆவலாய் இருந்து தேவனை தேடி துதித்தானோ, அதே போல் இந்த கால வேளையில் தேவன் நம்மோடு இடைப்படுகிற ஒரு காரியம். நம்ம அவரை நோக்கி நம்ம வாஞ்சிக்கும் பொழுது, அவரை தேடும் பொழுது, அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்ம உணவு போல உட்கொள்ளும் பொழுது அவருடைய வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையை நிறைவேறதை பார்ப்போம். ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, உமது வாக்குத்தத்தத்தின்படி எங்கள் குடும்பத்திலும் தேவாலயத்திலும் நகரத்திலும் சமாதானமும் ஆசீர்வாதம் பாதுகாப்பும் சுகமும் நிலைத்திருக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே அப்பா, அன்றாட வாழ்க்கையில் அந்த வேத வாக்கியத்தின் கொள்கைகளை நாங்கள் பயன்படுத்தும்படி பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே அப்பா, ஒருவேளை இந்த குடும்பத்திலையும் சமாதானம் இல்லாமல் அவங்க குடும்பத்தில் சுகம் இல்லாமல் இருப்பார்களானால் இந்த வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டது போல நாங்கள் ஆமென் என்றும் விசுவாசத்தை இயேசு நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.